ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம சேனலில் நிறைய கார்ஸை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கார்ஸோட இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட சேனலில் சமீபத்தில் நிறைய டூ வீலர்ஸோட ரிவ்யூஸும் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டூ வீலர்ஸோட யூசர்ஸுமே நம்மளோட சேனலில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் டூ வீலர் இருக்கும். அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். நிறைய பேர் வந்து டூ வீலருக்கு இன்சூரன்ஸை ரெனியூலே பண்ணுறதில்ல. அப்படி பண்ணாலும் ஒரு சில தேர்ட் பார்ட்டிங்கிறத மட்டுமே பண்ணுறாங்க. இதில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, இல்லை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, இதோட ஒரு ஒரு கம்பேரிசனோட இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது நம்மளோட விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட்டும் நம்ம பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக டூ வீலருங்கிறது இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டூ வீலருக்குரிய இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா மேஜராக ரெண்டு டைப்பாக நம்மளால சொல்ல முடியும். ஒன்று வந்து காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட செல்ஃப், அதாவது நமக்கும் நம்மளோட பைக்குக்கும் பண்ணுற இன்சூரன்ஸ் தான் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது நீங்கள் போய் ஒருத்தரை இடிக்கிறீங்க, ரோட்டில் நடந்து போகிறவராக இருக்கலாம், இல்லை பைக்கில் போகிறவராக இருக்கலாம். அவருக்கு ஏதாவது சேதாரமாச்சு அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டியில் கவர் ஆகும். அவருக்கு அப்படிங்கிறப்போ அவரோட பைக்குக்கோ ஸ்கூட்டருக்கோ கிடையாது, ஒன்லி ஹியூமனுக்கு மட்டும் கவர் பண்ணுறது தான் இந்த தேர்ட் பார்ட்டி. அப்போ கவர்மெண்டோட ரூல் படி இந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது தான் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்கூட்டரோ பைக்கோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டீலர் வந்து கம்பல்சரியாக 5 இயர்ஸ் பேக்கேஜாக வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 5 இயர்ஸ் பேக்கேஜில் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் காம்ப்ரிஹென்சிவ் வந்து இன்க்ளூடடாக இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து ஒன்லி தேர்ட் பார்ட்டி மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த காம்ப்ரிஹென்சிவ் நீங்களாக தான் மேனுவலாக நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கணும். அதில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த இன்சூரன்ஸோட ரெனியூவல் வந்து நம்ம டேரெக்டாக டீலர்கிட்ட தான் போய் ரெனியூவல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. நீங்களே ஆன்லைனில் வந்து பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக உங்கள் மொபைல்லே கூட பண்ணுற மாதிரிலாம் இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மினிட்ல 1 கிளிக்கில் கூட நீங்கள் உங்களோட பைக்கோட அது பாலிசியை உங்களால் ரெனியூவல் பண்ண முடியும். ஜஸ்ட் கேஒய்சி மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன்லே தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டலை எடுத்து ஒரு கம்பேரிசனே நம்ம பண்ணி பார்க்கலாம். டீலருக்கும் ஆன்லைனுக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கம்பேரிசன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் இருக்குது. அது வந்து 2023 வாங்கினது. கரெக்ட். ஸோ இப்போ நான் 2024 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த காம்ப்ரிஹென்சிவ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, வெறும் தேர்ட் பார்ட்டி தான் இருக்குது. இப்போ அந்த காம்ப்ரிஹென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பைக் நம்ம வாங்கினப்போ அதோட ஐடிவி வந்து ஒரு 1.8 லேக் இருந்தது. இப்போ ஒரு 1.5 லேக் வச்சுப்போமே. இந்த 1.5 லேக்கு நமக்கு டீலர் சைடில் கொடுத்த கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ருபீஸ். ஓகே, இதே நம்ம ஒரு ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆன்லைனோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது வந்து கேட்கும், வெஹிக்கிளோட அந்த வண்டியோட நம்பர் கேட்கும். ஸோ அந்த ரிஜிஸ்டர்ட் நம்பர் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வியூ பிளான்ஸ் வந்துடும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக இப்போ நம்மகிட்ட நம்பர் இல்லாமல் நம்ம ஒரு வெஹிக்கிளை செக் பண்ண போகிறோம். அப்படின்றப்போ நீங்கள் பண்ணி கூட ஆக்சுவலாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டிஓ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு மேக் இயர், அதாவது மேக்ன்றது நான் சொல்ல இயர், அப்புறம் வந்து எந்த பிராண்ட், அதாவது வெஹிக்கிள் பிராண்ட் வந்து நமக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட், அதில் என்ன வேரியன்ட், அதாவது கிளாசிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாசிக் எடுத்துகிறேன். கிளாசிக்கில் ஒரு ஆஷ்ன்ற கலரில் 350cc பைக்கை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நிறைய பிளான்ஸ் காட்டும். ஸோ இந்த பிளான்ஸில் பை டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70K தான் ஐடி எடுத்துக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு ஒரு 1.5 லேக் வேணும். ஸோ இப்போ நான் 1.5 லேக் நான் செட் பண்ணுறேன். நான் செட் பண்ணிவிட்டு என்னோடய பிளான்ஸ் பார்க்குறேன். ஸோ பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 800லேருந்து 1500 வரைக்குமே எல்லா பிளான்ஸும் கிடைக்குது. இப்போ ஆட் ஆன் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேர் பைக்குக்கு வந்து பம்பர் டு பம்பர்லாம் போட மாட்டாங்க. இது வந்து நமக்கு ஒரு புது வெஹிக்கிள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-5 இயர்ஸுக்கெல்லாம் அந்த ஆட் ஆன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவைல் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் நான் வந்து 0 டிப்ரிசியேஷன் ஆர் பம்பர் டு பம்பர் தான் நம்ம 0 டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். அப்புறம் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், இதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணுறப்போ மினிமம் நமக்கு 1300லேருந்து மேக்ஸிமம் 2800 வரைக்கும் நமக்கு அந்த பிளான்ஸ் ஆன்லைனில் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்குது. நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதோடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இதில் எது பெஸ்ட்டு செட்டில்மெண்ட்டில் இருக்குது, பெஸ்ட்டு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி நமக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷனல் தான். ஸோ இப்படி நம்ம சூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறப்போ மேக்ஸிமமே 2800 தான் இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட டீலர் கொடுத்த ப்ரைஸ் வந்து 3500. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 700 சேவ் பண்ணுறதே ஒரு நல்ல சேவிங் தான் அந்த பைக் இன்சூரன்ஸ். ஓகே, அதே ஐடிவி வேல்யூ 1.5 lakh. ஐ திங்க் இந்த ஆன்லைனில் அப் டு 85% வரைக்கும் ஆஃபர்ஸும் வந்து உங்களுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இந்த ஆடான்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். ஸோ இந்த ஆடான்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். RSA அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், பம்பர் டு பம்பர். அதாவது காருக்கு தானே பம்பர் இருக்குது, பைக்குக்கு எங்கே பம்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுலேயும் பம்பர் டு பம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஜீரோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு நேம்லையும் அதை சொல்லுவாங்க. அடுத்து RTI அப்படின்னு சொல்லி ஒரு ஆடான்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கூட நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ரோட் சைடு அசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நார்மலாக இப்போ இந்த பைக்ஸ் வாங்குற நிறைய பேர் கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராயல் என்ஃபீல்டு வாங்குறவங்க, அதுக்கு மேலே சூப்பர் பைக்ஸ் வாங்குறவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாம் இந்த RSA வந்து நிறைய இன்சூரன்ஸ் பிளான்ஸில் வந்து பை டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றோம். ஓகே, அப்படி இல்லைனாலும் நீங்கள் அது ஒரு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும். ஸோ அதை ஆட் பண்ணுற நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் நீங்கள் ஒரு லாங் ரைடு போகலான்னு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிபுரம் பாண்டிச்சேரியே போகிறீங்க. ஒரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போ வெஹிக்கிள் நின்றுச்சு, ஒன்று ஃபியூல் இல்லாமல் நிற்கலாம், இல்லை வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆகிருக்கலாம், இல்லை பேட்டரி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி டைமில் இந்த RSA வந்து பயங்கரமாக நம்ம ஹெல்ப்ஃபுல்லாகும். ஜஸ்ட் நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஒகேஷனில் இருக்குன்னு சொன்னால், ஈவன் ஓவர் த ஃபோன் கூட அது என்ன ஒரு ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கைட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ண கைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அபாண்டனான ஒரு லொக்கேஷனில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இப்போ ஒரு ஃபியூல் இல்லைன்னு சொல்கிறது கூட RSA ஆக்சுவலாக கவர் ஆகும். நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு மினிமம் 2 லிட்டர் அந்த மாதிரி வந்து நமக்கு ஃபில் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மெயினாக தான் அந்த மாதிரி நம்ம பைக்குன்னு போகிறப்போ, இப்போ கார்னா பிரேக் பண்ணிட்டு காரை போட்டு உட்காந்துருக்கலாம், ஆனால் பைக்கை நம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் இடத்துல இருக்கவும் முடியாது. ஸோ அப்போல்லாம் இந்த RSA வந்து நல்லாவே யூஸ் ஆகும். அவங்களே வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை வண்டியை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி ரொம்ப இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இதுலேயும் நம்ம இந்த காரில் நம்ம அதை கார் இன்சூரன்ஸில் பண்ணுற மாதிரி அகாமடேஷன் இருக்குது, டாக்ஸி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆடான்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பெனிஃபிட்லாம் நீங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இந்த ரைடர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக அது இப்போ நிறைய பேர் பைக்கு அப்படின்னு எடுத்ததுக்கப்புறம் ரைடிங் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இன்சூரன்ஸ் சரியாக பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டோன்னா இந்த பெனிஃபிட்ஸை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுவும் இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு வாங்குறவங்கலாம் வாங்கிட்டோமேன்னு போகிறாங்க, தப்பாக சொல்ல, ஆக்சுவலாக நீங்கள் வாங்கிட்டோமேன்னு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாமும் தெரியணும், இந்த RSAவோட அதோட அட்வான்டேஜ் எல்லாம் தெரியாமல் போயிட்டு சில பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக. கரெக்ட். அதே மாதிரி B2B அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பைக்ஸ்னு எடுத்துட்டோம்னா இப்போ மோஸ்ட்லி ஃபைபர் பார்ட்ஸ் தான் வருது. இந்த ஃபேரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருசாக வச்சு கீழே விழுந்தோம்னா கண்டிப்பாக அது உடையிற லெவலில் தான் அதோட குவாலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருது. பட் இந்த பம்பர் டு பம்பர் பண்ணோம்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜீரோ காஸ்ட்ல உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த B2B நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். வேறு RTA கூட சொல்லலாம். இந்த மினிமம் இந்த 1 lakh மேலே வாங்குறவங்க, இல்லை ஒரு சூப்பர் பைக்ஸ் வாங்குறலாம், ஃபஸ்ட்டு 1 or 2 years இந்த RTAங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம ஃப்ளட் டைம்லாம் பார்த்தோம், நிறைய பேர் இந்த என் காரு பக்கம் பார்க்கறதுல இந்த பைக்கு தண்ணியில் மாட்டிச்சுன்னா பரவாயில்லன்ற மாதிரி இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் அதுவுமே ஆக்சுவலாக கிளைம் பண்ணி நீங்கள் ஃபுல் ரீஃபண்டும் வாங்கலாம். அந்த RTA மாதிரி ஆடான்லாம் யூஸ் பண்ணலாம். டோட்டல் லாஸ் மாதிரி, டோட்டல் லாஸ் தான் அது. ஸோ அதனால் இந்த காஸ்ட்லி பைக்ஸ், அதாவது இப்போ பைக்கே மினிமம் 1 lakh ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 2 lakhs பைக்லாம் கண்டிப்பாக வாங்கினா கண்டிப்பாக இந்த RTAங்கிறதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே. அது மாதிரி பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் கண்டிப்பாக இந்த ரைடர்ஸ் எல்லாமே பர்சனல் ஆக்சிடென்ட் கவரை ஆட் பண்ணிக்கணும். ஒரு மைனர் இன்ஜுரியாக இருந்தால் கூட கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டோ இல்லை ஒரு நல்ல கிளைம் அமௌண்ட்டோ வரும். அதை வச்சு நம்ம வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். அடுத்து EVயில் வந்து இப்போ புதுசாக மாடல்ஸ்லாம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பேட்டரி தான் நம்ம வந்து மெயினாக EVயில் நம்ம பயப்படுற விஷயம். பேட்டரி போயிடுச்சுன்னா நம்ம பைக்கோட காஸ்ட்டுக்கே பாதிக்கிட்டு மேலே நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த EVயில் பேட்டரிக்கு தனியாக மாடல்ஸ் மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்கள் பைக்கில் பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரியை இன்சூரன்ஸ்லேயே நீங்கள் கிளைம் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், அதான் வாரண்டியில் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். வாரண்டியில் வருது, அது வந்து அதுவாக ஏதாவது ஆனாதான் அது. பட் நீங்கள் வந்து ஃப்ளட் எஃபெக்ட் ஆகுறது, ஒரு ஆக்சிடென்ட்டில் ப்ரோக் ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மூலயமா கிளைம் பண்ணி நம்ம பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு 2-wheeler இன்சூரன்ஸில் இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கிளைம் பண்ண முடியுமா, இவ்வளோ ஆடான்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போது 2-wheeler தானே அப்படின்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸை போடாமல் வச்சுக்கிறது நாட் அட்வைசபிள். நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் டைமில் கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் தான் வந்து நமக்கு ஒரு மேஜரான ஹெல்ப்பே வந்து நமக்கு பண்ணோம். அதனால் உங்களோட 2-wheeler கண்டிப்பாக ரினியூவல் பண்ணாமல் வச்சுக்காதீங்க.
வெறும் போலீஸ் பிடிச்சாங்கன்னா காமிக்கிறதுக்காக தேர்ட் பார்ட்டியை மட்டுமே வச்சு வண்டியை ஓட்டாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட செல்ஃபுக்கும் உங்களோட பைக்குக்கும் இன்சூரன்ஸை ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன மேக்ஸிமம் ஒரு 2500 rupeesல உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா மாடல்ஸும் வர்ற மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.